பாதுகாப்பட்ட குடிநீர் உடனடியாக வேண்டுமே. வெள்ளட்டும் LTUC AICCTU ஏற்று நடத்தும் போராட்டம் வெள்ளட்டும். பொன்னேரி அருகே தனியார் தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்க வலியுறுத்தி ஊராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்க வேண்டும், சுகாதாரமான குடிநீர், தெருவிளக்கு உட்பட ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அப்போது வலியுறுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்து ஏலியம்பேடு ஊராட்சி அருகே அண்மையில் மகேந்திரா சிட்டி என்ற நகரம் ஏற்படுத்தப்பட்டு பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் ஏலியம்பேடு ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் தொழிற்சாலைகளில் வேலைக்கு சென்றால் பணி மறுக்கப்படுவதாகவும் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஊராட்சி மக்களுக்கு சுகாதாரமான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் செய்திட வேண்டும், ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்திட வேண்டும் என வலியுறுத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பழ தொழிற்சாலை என கூறி நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்களது கிராமத்தில் உவர்ப்பு நீரை வழங்கி சுத்தமான நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்பனை செய்வதாக புகார் தெரிவித்தனர். அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் உடனடியாக சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தேர்தலுக்கு பிறகு வேலைவாய்ப்பு தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.